friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் போட்ட மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஏனா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி குளிர்ச்சியா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சமையலோட ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்துருங்க. மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, காரம் வேணும்னா நீங்க 3 கூட சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காவை வேக வைக்க போகிறோம். நான் அரை வெள்ளரிக்காவை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேங்க. நான் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்து இப்போ வேக வைக்க போகிறேன். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கரண்டியால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மோர் குழம்புக்கு வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி தண்ணி சம்மந்தம் உள்ள காய்கறியை போட்டு சமைச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயில் கூட பண்ணலாம். ஆனால் வெண்டைக்காவை வறுத்துக்கங்க, எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் அதே மிக்சியில் அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மிதமான சூட்டில். இப்போ நான் 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கேங்க. எடுத்து நல்லா அடிச்சுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும் தயிரை. நம்மளோட குழம்பும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ டேஸ்ட்டுக்காக நான் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா சீக்கிரம் இது திக்காயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு நம்மளோட குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்ம தயிரை சேர்க்கணும். இப்போ சேர்த்து நல்லா தயிரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைட்லேயும். மோர் குழம்பை தாளித்து ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 1 வரமிளகா சேர்த்து நல்லா தாளித்து அந்த மோர் குழம்பு மேலே நம்ம ஊற்றிடலாம். பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது பெருங்காயம். வாய்வு எல்லாத்தையும் வெளிப்போக்கிரும். பாருங்க, நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம தாளிச்சினதை ஊற்றிடலாம். நம்மளோட அருமையான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வெயில் காலத்தில் நம்ம இந்த மோர் குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வீட்டில் இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.